ஹலோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வென்டன் ப்ரொடக்டர் ஆஃப் எர்த் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா டுட்டோரியல் வீடியோ அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு செகண்ட் பார்ட்டும் போடலான்னு எனக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்ச கேமு. நான் சின்ன வயசுலலாம் கொஞ்சம் ஆடின கேமும் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேமுக்குள்ளே வந்தாச்சு. நியூ கேம் நார்மலாக வச்சுப்போம். ஈஸி என்னத்துக்கு ஹார்டு கூட வச்சா ரொம்ப லென்த்தியாக போயிடும் இந்த கேம் ப்ளே ஃபுல்லாமே. இந்த கேம் நான் முன்னாடியே ஆடி இருக்கேன். ஸோ ஆனால் ஃபுல்லாக முடிச்சது கிடையாது. ஆனால் பென் தூங்கிட்டு இருக்காரு. ஏதோ கொசு மாதிரி வந்துருச்சு. அவருடைய ஆம்னிட்ரிக்ஸ்குள்ளே ஏதோ ஒன்று இன்ஜெக்ட் பண்ணல, உரியுது. என்ன கைஸ் உரியுது? அவ்வளோதான், ஏலியன்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. இது கூட நம்ம ஆளுக்கு தெரியாமல் அப்படியே அசந்து தூங்கிட்டார். காலையில் தான் இருக்குது. ஏலியன் வரலையேன்னு கதறிட்டு இருக்க போகிறாரு. ஏதோ எரிக்கல் இருந்திருக்கு. Good, you're awake. Something's crash landed over there in the canyon. I'm going to go hack into the ranger station cameras. Maybe we can get a closer look. Don't bother. Leave this to a professional. I'll just accelerate over there and check it out myself. It's hero time. Go mighty Omnitrix power. So, Gwen, what do you have from those ranger station cameras? ஸோ கேமுக்குள்ளே வந்துட்டோம். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு முன்னாடி ஆடினதுனால கொஞ்சம் பழக்கமாக இருக்கும். அதனால் ஈஸியாகவே ஆடிடலாம். கொஞ்சம் நாய்ஸாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மைக் அந்த மாதிரி தான். இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு மைக்கே வாங்கினேன். ஸோ அதான். இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு ஏலியன் மட்டும்தான் போல். ஒன்று 4 ஆம்ஸு, ஒன்று ஹீட் பிளாஸ்ட்டு. இது ரெண்டு ஏலியன் மட்டும்தான் இருக்கு போல். ஓ ஸ்கொயரு பாக்ஸ் வந்து இது ஹெவி அட்டாக்கு. ட்ரையாங்கிள் வந்து இது. ஓ ஏதோ ரோபோட் மாதிரி வந்திருக்கு. வில்கேக்ஸ் ட்ரோன். ஓ வில்கேக்ஸ் ட்ரோன் எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ் பென்டென்னு. அதனாலேயே அடிச்சு தூக்கு. எனக்கு பென்டென் பார்த்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சா. அதனால் இதை பற்றிலாம் எனக்கு சரியாக மறந்துருச்சு. அதான் அது வந்து எனக்கு தெரிஞ்சு வில்கேக்ஸோடைய இன்செட் போல். அதுதான் வந்து நம்மளுடைய ஏலியன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ ஆனால் அந்த பாக்ஸு ட்ரையாங்கிளா இல்லை இன்னும் இந்த ரெண்டு பட்டன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க போகலாம். என்னடா இந்த கேமு டம்மியாக இருக்குதுன்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் ஓஜிஸ்க்கு தான் தெரியும். பென்டன் ஃபேன்ஸில் இருந்து பிஎஸ்பி கேம்ஸ் எல்லாம் ஆடுறவங்களுக்கு தான் தெரியும். இங்கே ஏதாவது உடைக்கிற மாதிரி இருக்கா? உடைக்கிற மாதிரி இருந்தால் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். சில இடத்துல இதெல்லாம் கிடைக்கும். இதோ இது இது கைஸ் கிடைக்குது பார்த்தீங்களா? எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். இந்த க்ரீன் கலரில் ஒன்று விழுது பார்த்தீங்களா? க்ரீன் கலரில் விழுது வந்து ஆம்னிட்ரிக்ஸ். அந்த மேலே காட்டுற பார்த்தீங்களா? ஆம்னிட்ரிக்ஸோடைய சார்ஜு. அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஹெல்த்து. எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்கில் மூவ்ஸ் வந்து ஏற்றுறதுக்கான ஒரு இது மாதிரி. எனக்கு அதான் நினைக்கிறேன். அடிச்சு கைஸ்
ஏய் அங்கே தெரியுது பார்த்தீங்களா? எதுவும் அங்கேருந்து புகை வருது. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கனாலே ஒரு புகை மாதிரி வருது பார்த்தீங்களா? அங்கே உத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த எரிக்கல்லுலேருந்து ஏதோ எலக்ட்ரிசிட்டி மாரி வருது பார்த்தீங்களா? என்ன கல்லாம் தூக்கி அடிக்கிறான். குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா லைட்டாக தொண்டையில் கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ அதனால தான் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஹீட் பிளாஸ்ட் யூஸ் பண்ணணும் இந்த தடவை. ஏன்டா 4 ஆம்ஸே வச்சு யூஸ் பண்ணலாம். நான் ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு சக் பண்ணலாம். இந்த ஃபயரை சக் பண்ணோமா இல்லை இதை வந்து பிரேக் பண்ணணுமான்னு தெரியல. இந்த ஹீட்டை சக் பண்ணணுமா இல்லை பிரேக் பண்ணணுமா இல்லை குதிச்சிடணுமா? குதிக்கக்கூடாது அப்படின்னா பிரேக் தான் பண்ணணும். இன்னைக்கு நான் 4 ஆம்ஸே வச்சு அடித்து உடச்சிட்டு போய்டுவேன். சரி வாங்க போகலாம். டபுள் ஜம்ப். இங்கேருந்து ஒரே ஜம்பில் போக முடியாதுன்றதுனால டபுள் ஜம்ப் இப்போ தான் சொல்லித்தராங்க. இந்த ஃபஸ்ட்டு இது வந்து இந்த சினாரியோ எப்படி போகணும்னா வந்து இப்போது இதில் ஒரு கேலரி ஃபோட்டோ மாதிரி காட்டுவாங்க. அது மூலியமாக இது அப்படியே போகும் கதை மாதிரி. இது ஒரு லெவலு. இது வந்து ஃபஸ்ட்டு லெவலு. இதான் வந்து முதல்ல வந்து லெவலு. அதுக்கப்புறம் வேறு ஒரு லெவல் இருக்கும். அது வந்து கிராண்ட்பா குவென் இவங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்கேருந்து இந்த சண்டை நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் பென்டென் எபிசோடு பென்டனுடைய ஃபேனாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஎன்ஏ ரிஃப்ளெக்டர் வாங்க போகலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். வாங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டா ஸ்கில் மூவ்ஸு அன்லாக் பண்ணலாம். அந்த சைடு ஏதோ இடம் இருக்கும் போல். இருங்க, அந்த சைடு ஏதோ இடம் இருக்கும் போல். இருங்க, திருப்பி மேலே போய் பார்ப்போம். இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடும் போய் இதை கலெக்டு இல்லை கைஸ், அந்த சைடு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க, ஹீட் பிளாஸ்டாக மாறிடலாம். இது அந்த சைடு எதுவும் இல்லை. இருக்கிற கிடச்சது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க, கிடச்சது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். வாங்க போகலாம். இந்த ட்ரோனில் என்ன ஒரு கடுப்புனா பின்னாடி முதுகில் வந்து குத்துறான். முன்னாடி வந்து அடிக்க சொன்னால் முதுகில் வந்து டப்பால் நடிச்சுட்டு இருக்கிறான். அதனால தான் நம்மளால் அடிக்க முடியல. அவனே போய் ஓன்ட்டான். நமக்கு இதுக்கு நம்ம பாட்டுங்க சண்டை போடலாம். எல்லு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, 6 பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வச்சு பார்த்தீங்களா முதுகிலே அடிக்கிறான். ஸ்கொயர் வந்து எனக்கு இது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஹெவி அட்டாக்கு. அந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா வந்து இது லைட் அட்டாக்கு ஏதோ சம்திங். ரெண்டுத்தில் தப்பாக சொன்னால் கூட மன்னிச்சுக்கோங்க. எக்ஸு பார்த்திங்கன்னா வந்து குதிக்கிறது. ஓ பார்த்திங்கன்னா எதுக்குன்னு தெரில. அது ஸ்பீடாக மூவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக மறந்துடுச்சு. ஏய் க்ளோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த உல்வரினுக்கு கைஸ் இதான் வில்கேக்ஸ் சமைச்சது. அவ்வளோதான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு போல். இது ஏதோ பார்த்தீங்களா? இப்போ இதுகிட்ட தான் நம்ம போய் சண்டை போட போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க, இது ஏன் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன்னா, இது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடியிருக்கேன். அந்தளவுக்கு ஆடினது கிடையாது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து கூட ஆடலை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் வந்து ஆடினேன். அதோடய இதை முடிச்சிட்டேன். போடா சீக்கிரம், நான் வேறு சண்டை போடணும் அவங்க கூட. சீக்கிரம் போயிடலாம். அங்கே போயிடலாம். இன்னும் இங்கே இடமே இல்லை. இடம் எங்கடா, வழி எங்கடா? ஓ இங்கேயா? ஏய் பார்த்து அப்பா பார்த்து
பார்த்துப்போ. இங்கேயும் ஒருத்தனை வரானுங்க, சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. ஏ டைம் அவுட் ஆயிடுச்சுடா. பெண்ணை வச்சு அடிக்கலாம், ஆனால் அதுக்கு டைம் ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன். இவங்களே வச்சு அடிச்சு 4 ஆர்ம்ஸ்லேயே வச்சு அடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். கோ. வா ஜஸ்ட் மிஸ். ஏய் இருங்க, நம்ம பெண்ணை வச்சு பண்ணி பார்ப்போமா? ஏய் ஹீட் பிளாஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வேலை ஆகும்னு நினைக்கிறேன். சொல்லலை, இங்கேருந்தே டபுள் ஜம்ப் அடிச்சு போயிடலாம். இதுதோ கைஸ் அந்த ரோபோட் மாதிரி இது ஒரு இது போல், ஆனால் இது ஒரு மினி டைப்பில் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் இவனும் கொஞ்சம் கோளாறு தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் ஏதோ வீக்காக காட்டுறானுங்க, நேரம் ஆக ஆக ஏதோ பவர்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடித்து முடிச்சுட்டு சீக்கிரம் இவனுங்களாம் முடிச்சிடலாம். அப்புறம் போயிட்டு அந்த ரோபோட் கிட்ட வேற போய் சண்டை போடணும். கைஸ் இவன் என்னன்னா ஷூட் பண்ணுறான் முதுகில் வந்துட்டு, சும்மா இல்லாமல் ஷூட் பண்ணுறான் முதுகிட்ட வந்துட்டு. இதான் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. டைம் அவுட் ஆயிடுச்சு. வாங்க 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 வாங்க, இந்த கல்லை கொஞ்ச நேரம் தள்ளி வைப்போம். இதை அப்படியே தள்ளிட்டு போய் அங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே தள்ளிட்டு போய் அது மேலே வச்சு ஏறி அப்படியே மேலே போகணும், அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை எப்படி இது மேலே அப்படியே ஸ்லைடு பண்ணிட்டு போகிறதா, இல்லை இதில் எப்படி ஸ்லைட் பண்ணிட்டு போகிறது புரியல எனக்கு. எப்படி ஸ்லைட் பண்ணிட்டு போகிறது? கேஸ் அங்கே தான் வழி இருக்குது. சுமோ ஸ்லாமர் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது பென்டெனை பற்றி. சுமோ ஸ்லாமர் கார்டு அங்கே ஒன்று இருக்குது, கோல்டன் கார்டு. அதை போய் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இதில் எப்படி ஏறுறதுன்னே தெரில. இதுக்கு ஒரு கேரக்டர் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், வேறு வழி என்ன பண்ணுறது. ஏறவே முடியல கைஸ், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஏறவே முடியல. அந்த கிளை ஒரு மாதிரி இடிக்குது. இல்லை இதில் ஏதாவது குதிக்கணுமா, இல்லை பெண்ணை பிடிச்சிட்டு ஏறணுமா, எனக்கு ஒன்றும் தெரில. சரி வாங்க, அது போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. ஏதோ சந்து மாதிரி உள்ள போகுது, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இங்கே எவனாவது வந்துட்டானா பெரும் பிரச்சனையாக இருக்கும். எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம போயிட்டு அந்த பெரிய ரோபோட்டை அடிச்சு காலி பண்ணலாம். ஸ்கில் மூவ்ஸ் நான் சொல்லலை, என்னத்துக்கு பண்ணலாம். 4 ஆர்ம்ஸ்க்கு பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஆர்ம்ஸ்க்கு நம்ம இப்போதைக்கு 4 ஆர்ம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 ஆர்ம்ஸே யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். எல்லாரையும் அடித்து கேலி பண்ணிட்டு போகலாம். இது உங்களுக்கு பார்க்க போரிங்காக தெரியும், ஆனால் நீங்கள் விளையாடினா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், பார்க்க கொஞ்சம் போரிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆகன்னு தெரியும். அது கைஸ் அது எங்கேருந்து குச்சி ஓடி வருது. இதே ஏதோ பாதை மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. எனக்கு என்ன பயம்னா பெண்ணாக இருந்தாலே ஒரு பயமாக இருக்குது. அவனாக இருந்தால் எங்கேயோ போய் செத்துருவானோ, ஏலியனா மாதிரி பாய்ச்சிக்கலாமா அப்படின்லாம் தோணும் எனக்கு. பார்த்து ஜாக்கிரதை, எட்ஜில் போய் வந்துடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது.
எஜ்ஜில் போய் விழ மாட்டேன்னா நான் அப்படியே வாங்குவேன். அதான் நான் ஏய் குத்தாதரா. எஜ்ஜில் போய் விழ மாட்டேன்னா நல்லா தான் இருக்கும். வாங்க முடிச்சிடலாம் இதை. அதனால தான் டபுள் ஜம்ப்லேயும் அங்கே வச்சுட்டேன். உங்களை டப்புன்னு அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம மெயின் பாஸ் போட்டு தள்ளுவாங்க. ஆனால் இப்படிலாம் நேரம் ஆக ஸ்ட்ராங் ஆகிட்டே வரானுங்க. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சாவுடா 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 சாவுடா. கேலி பண்ணிடலாம். வாங்க வாங்க வாங்க. அவன் உள்ளதான் எட்டி பார்க்குறான். எதுக்கு இங்கே குத்திக்கிட்டு இருக்கான்? இங்கே குத்திக்கிட்டு இருக்கான் கைஸ். அவன் இங்கே இருக்கிற சேவரை குத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஆம்னிட்ரிக்ஸ்க்காக வந்துட்டு இதோ சொல்லலை பார்த்தீங்களா? ஆம்னிட்ரிக்ஸ்க்காக தான் வந்திருக்கான். அந்த போச்சை பார்த்தும் போதே யோசித்தேன், அதுவும் இவனும் ஒரே மாதிரி இருக்கான். பார்த்தீங்களா? வில்கேக்ஸ் சமைச்சது எல்லாமே. இது என்ன கேமு என்ன கான்செப்டே தெரியலன்னா பென்டன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வில்கேக்ஸுன்றத வந்து ஒரு ரொம்ப பெரிய பென்னுக்கு வந்து ரொம்ப பெரிய எதிரின்னு சொல்லலாம். அவன் ஒரு வில்லன். அவன் வந்து இந்த மாதிரி கூட்டாளிங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கான். அந்த மாதிரி புரியுதா அவங்களுக்கு? கூட்டாளி மீன்ஸ் ரோபோட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய அனுப்பியிருக்கான் இந்த பூமிக்கு. அவன் வேறு ஏதோ ஒரு பிளானட்லேருந்து அனுப்பிச்சி விட்ருக்கான். நான் என்ன பண்ணோம், அப்படியே நான் டிஃபெண்ட் பண்ணிட்டு அவன் கையை அடிக்கணும். அவன் கை மேலே வச்சு அடிக்கணும். இதே மாதிரி. A few moments later. என்னதான் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. இவனுக்கு குறையுதா இல்லையா இவ்வளோ நேரம் அடிச்சதில்ல? போ ஜஸ்ட் மிஸ்ஸு. குறா சீக்கிரம் டி பெண்ணா மாறிட்டு சீக்கிரம் குறா இன்னும் இப்படியே ஆச்சுண்ணா. ஸ்கொயர் ட்ரையாங்கிள் எதுவும் ஒன்று. ஆடுறா அப்பாடா, ஒரு கையை அடிச்சாச்சு. நல்ல வேலை. இன்னும் ஒவ்வொரு கையை வச்சுட்டு நம்மளை என்ன பாடுபடுத்துகிறான். சீக்கிரம் அடிப்போம். அவன் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதி ஓப்பன் ஆகிருக்கு. தெரியுதா கைஸ்? செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதி அவனுக்கு அப்படியே ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இது வேறு பூமிலாம் வேறு அதிர வைக்கிறேன் சும்மாண்ணா. வா நேரம் ஆக பயங்கரமாடிக்கிறேன் கைஸ். அப்பா பயங்கரமாடிக்கிறான். இவன் அடித்தா கூட பரவாயில்ல, நம்ம அவனை அடித்தா அவனுக்கு ஹெல்த் ரொம்ப நேரம் ஆகுது கம்மியாகிறதுக்கே. இதோ இதில் வேறு நிலத்தெல்லாம் அதிர வைக்கிறான். போட அறா இவ்வளோ அடித்தோம் ஏதோ குறையிற மாதிரியே தெரில கைஸ். இது பாட்டு அவன் அவனை விட எனக்கு தான் லைஃப் அதிகமாக குறையுது. என்ன அது பெரிய கதையாகி போச்சு. அப்பா இப்போ அவன் முன்னாடிலாம் அடித்தா டிஃபெண்ட் பண்ணால் நமக்கு ஹெல்த்து போகாது. ஆனால் இப்போ அவன் அடித்தா ஹெல்த்து போகுது. எதனால் இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரில. அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகினோடனே பவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை அடிச்சுக்கினே இருக்காங்க. ஏதாவது குறையிறானே தெரில. இப்படியே எவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருக்க போகணும் இவனை. எப்போ வந்துருச்சு. குறா பாக்ஸ் குறா ரீ அவ்வளோதான். 2 கையும் காலி பண்ணியாச்சு. உன்னை அவன் செஸ்ட்டும் ஒன்று தான். 2 கையும் காலி பண்ணி பாரு எவ்வளோ நேரம் இவன் அடிச்சிட்டு இருக்கானு. எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா இவன் அடிக்கிறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், உச்சிடலாம். கொஞ்சம் தான் இருக்கு அவனுக்கு ஹெல்த்து. கைஸ் குத்தி இழுக்கிறான் கைஸ். அவன் குத்தி இழுக்கிறான் அப்படியே போட்டு. வாய்ஸ் கொஞ்சம்
கரன்னு ஆயிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் அடிச்சா வலிக்காது, இப்போது வலிக்குது. வீக் ஆகிக்கும் பார்த்தீங்களா? இப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் தெரியுதா? நான் டிஃபென்ஸ் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருது. பாப்பா மாத்திரா அவ்வளோதான். அடிச்சு ஹெல்ப் பண்ணேனாவா? ஈஸி இப்போ எவ்வளோ நேரம்டா? மர செத்துற போறடா. செத்தா ரிட்டர்ன் வர முடியாதுடா. டி திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடணும்டா. ஞாபகம் வச்சு ஆடுறா. அப்படியே எவ்வளோ நேரம் அடிச்சுன்றது வரணும் தெரில. பாடா என்னது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறான் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாடா வந்துருச்சு. ஓ சார் கொடுத்தேங்க ஐஸ். சீக்கிரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி அடிச்சுட்டு 6 hours later. சீக்கிரம் பாடா வந்துருச்சு. ரிட்டர்ன் வந்துருச்சு கைஸ். ஓகே பாக்ஸ் ட்ரையாங்கல். எப்பாடா? ஓ அடுத்து எப்பாடா? போடு வேற மாதிரி போடு. சூப்பர். ஸோ இந்த கேமோட பார்ட் 2 வேணுண்டா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேமோட டுட்டோரியல் வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அந்த எரிகால் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல போல். ஆமாம், இந்த எரிகால் தான் இந்த ரோபோட் இல்லை. அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பெண்ணுக்கு எதோ ஹீரோயின் கிடச்சிது. என்னது என்னது எக்ஸ்லாரேட். எக்ஸ்லாரேட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்பீடாக போகலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்பீடாக போகலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த எபிசோடு முடிஞ்சுது. செகண்ட் எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம செகண்ட் எபிசோடுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.